புதுச்சேரியில் தரமற்ற மருந்து கொள்முதல் செய்த விவகாரத்தில் தானும் தனது குடும்பத்தினரும் விசாரணைக்கு தயாராக உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்காளர் சீர்திருத்தம் செய்வதற்கான படிவத்தை பூர்த்தி செய்ய மக்கள் சிரமப்படுவதாக தெரிவித்தார். இதனை பூர்த்தி செய்து படிவம் தராவிட்டால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்காது என்றும் இது ஜனநாயக படுகொலை என்றும் கூறினார். மேலும் 2019ஆம் ஆண்டு மருந்து வாங்கியதில் உள்ள ஊழலில் தொடர்புடையவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். மத்திய தேர்தல் துறையானது புதுச்சேரி மாநிலத்தில் தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ஆரம்பித்திருக்கிறது. அந்த புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தேர்தல் ஆணையர் அவர்கள் அவருடைய அதிகாரிகள் மூலமாக வாக்காளர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்வதற்காக மனுக்களை கொடுத்து வருகிறார்கள். 2002, 2005 வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் பெயர் இருந்தால் அவருடைய பெயர், அவருடைய ஆதார் எண், அவருடைய கைபேசி எண் இவைகளை எல்லாம் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று அதிலே குறிப்பிட வேண்டும். பல பகுதிகளுக்கு சென்று பார்க்கும் பொழுது மக்கள் அவங்க கொடுத்தாங்க பாருங்க, தேர்தல் துறை அதிகாரி, புதுச்சேரி தேர்தல் துறையினுடைய BLO அவங்க கொடுத்தாங்க பாருங்க, அந்த பாரத்தை வாங்கி வீட்டுல வச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட ஆதார் அட்டை இருக்கு, அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கு, இருந்தாலும் கூட அதை நிரப்ப தெரியல அவங்களுக்கு. இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் கணக்கெடுப்பு தேவையில்லாத ஒன்று, மக்களை பழிவாங்குகின்ற செயல். அது மட்டும் இல்லாம மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கின்ற வேலையை மோடி அரசாங்கமும் பாஜகவும் செய்து வருகிறது.